நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸிலும் சரி பெரியவங்களுக்கும் சரி பால் அப்படிங்கிறது ஒரு உணவு மட்டும் கிடையாது, அது ஒரு முக்கியமான சத்து. ஆனால் நம்ம அவ்வளோ நம்பிக்கை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பாலில் இவ்வளவு பெரிய குளறுபடியா? சமீபத்தில் ட்ரஸ்டிஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அமுல், மதர் டெய்ரி, கண்ட்ரி டிலைட்னு சொல்லக்கூடிய டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பால் பிராண்டுகளை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் உண்மையிலே பேரண்ட்ஸுக்கும் பெரிய ஷாக்காக தான் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நியூஸ் இவ்வளோ முக்கியம்? குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு மூளை வளர்ச்சிக்கு பால் ரொம்ப ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்லி போய் நம்ம தேடி தேடி வாங்குகிறோம். ஆனால் அந்த பால்லே பாக்டீரியா அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் யாரால் நம்ப முடியும், ஏற்றுக்க முடியும்? இதை பற்றி இந்த லேப் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மதர் டெய்ரி இதில் பாக்டீரியாவோட அளவு, அதாவது டிபிசி, டோட்டல் பிளேட் கவுண்டாக அனுமதிக்கப்பட்ட அளவை விட 8 மடங்கு அதிகமாக இருக்கான். கண்ட்ரி டிலைட் நேரடியாக ஃபார்ம்லேருந்து வருதுன்னு விளம்பரம் பண்ணுறாங்க. இவங்க பால்லையும் பாக்டீரியாவோட அளவு டபுள் மடங்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. அமுல் அந்த பேக்கெட் பாலில் கோலிஃபார்ம் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்திருக்கு. அந்த கோலிஃபார்ம்ங்கிற பாக்டீரியா அசுத்தமான தண்ணீரில் இருந்து தான் வரும். ஆனால் ஒரு நிம்மதியான விஷயம் என்னென்னா, அமுலோட டெட்ரா பேக், அதாவது நீல கலர் பாக்ஸ் இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுச்சான். அதில் கிருமிகள் எதுவுமே இல்லையா. ஸோ இதுக்கு கம்பெனி கொடுத்த விளக்கம் என்ன? இந்த விஷயம் பெருசான உடனே அமுல் நிறுவனம் பதில் சொல்லியிருக்காங்க. எங்கள் பால் எப்போவுமே ஹை குவாலிட்டியாக தான் இருக்கும், இந்த மாதிரியான வதந்திகளை நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டில் இருந்தும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இது வரைக்கும் நமக்கு வரலை. ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம குழந்தைங்களை எப்படி இதில் இருந்து ஒரு அவேர்னஸாக நம்ம காப்பாற்றுறது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பயந்து போய் பால் குடிக்கிறது நிறுத்த முடியாது இல்லையா? அதனால் இந்த ஸ்டெப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். காய்ச்சாமல் பாலை கொடுக்காதீங்க. குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவங்களுக்கோ பாலை காய்ச்சாமல் அப்படியே கொடுக்கவே கொடுக்காதீங்க. பாலை நல்லா அதிக ஹீட்டில் கொதிக்க வச்சா மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாமே இறந்து போகும். ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் வைங்க. வெளியே ரொம்ப நேரம் வச்சுருந்தா பாக்டீரியா டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகும். உங்களால் முடிஞ்ச அளவு அதிக சேஃப்டிக்கு டெட்ராபேக் பாலை பயன்படுத்தலாம். நம்ம குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் விளையாடுற யாராக இருந்தாலும் அது தப்பு தான். இந்த ரிப்போர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஏரியாவோட பாலோட தரம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேரண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய அவேர்னஸான வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.